சமையல் தமிழ் சேனல். இன்னைக்கு ஒரு ஸ்வீட் ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். அது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. மைதா கோதுமை வச்சு சூப்பராக செய்ய போகலாம். இது வந்து மைதா மட்டும் வச்சு கூட செய்யலாம், கோதுமையை மட்டும் கூட வச்சு செய்யலாம். ஆனால் நான் இது ரெண்டுமே சேர்த்து செஞ்சுருக்கேன். ரொம்ப டேஸ்ட்டாக, ரொம்ப கிறிஸ்பியாக, ரொம்ப மொறுமொறுன்னு செம்ம டேஸ்ட்டுங்க. வாங்க அது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் எங்களுக்கும் மோட்டிவேஷனாக இருக்கும். வாங்க அது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இதை செய்கிறதுக்கு இது போல் ஒரு கப்பில் 1 கப் கோதுமை மாவு, 1 கப் மைதா மாவு எடுத்து இது கூட சேர்த்துக்குங்க. 1/4 ஸ்பூன் சால்ட்டு போட்டுக்கணும். 1 பிஞ்ச் ஆப்ப சோடா போட்டுக்கணும். 1 பிஞ்ச் ஏலக்காய் தூள் போட்டுக்கணும். உங்களுக்கு வேணும்னா சேர்த்துக்குங்க, வேணும்னா விட்டுருங்க. இது வாசனைக்காக போடுறோம். இது நல்லா இது போல் கலந்து கொடுத்துக்குங்க. கலந்துட்டு இந்த ஸ்பூனால் 3 ஸ்பூன் நெய் எடுத்து சூடு பண்ணிக்கணும். சூடான நெய்யை இது கூட சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இது போல் தள்ளி விட்டு பிசைஞ்சு எடுத்துக்குங்க. இது போல் எல்லா மாவுலேயும் அந்த நெய் வந்து மிக்ஸ் ஆகிற அளவுக்கு பிசைஞ்சிக்கணும். இது போல் நல்லா கலந்து விட்டுக்குங்க. எல்லா மாவுலேயும் மிக்ஸ் ஆகணும் அந்த நெய் வந்து. இப்படி பிடிச்சா இப்படி வரணுங்க. இதுதான் கரெக்டான பதம். பாருங்கள், இப்படி பிடிச்சா இது போல் வரணும். மாவு எடுத்த அதே கப்பில் 3/4 கப் சர்க்கரை சேர்த்துக்கணும். இதே கப்பால் 1/4 கப் தண்ணி சேர்த்துக்கணும். தண்ணி சேர்த்து இது போல் நல்லா கலந்து விடுங்க. சர்க்கரை கரையுற வரை நல்லா கலந்து விடணும். இந்த அளவு சர்க்கரை கரைஞ்ச உடனே இதை ஒரு ஓரமாக எடுத்து வச்சுக்கோங்க. இப்போது இது கூட கரைச்சி வச்ச சர்க்கரை பாகை இது கூட சேர்த்துக்கிறேன். சர்க்கரை தண்ணி ஜில்னஸோடு இருக்கிற தண்ணியில் தான் நீங்கள் சர்க்கரையை கரைக்கணும். சூடான தண்ணியில் கரைக்கக்கூடாது. சர்க்கரையை நார்மல் வாட்டரில் வந்து தான் சர்க்கரையை வந்து கரைச்சி எடுத்துக்கணும். இது போல் கொஞ்சம் கொஞ்சமாக மாவில் ஊற்றி பிசைஞ்சுங்க. சப்பாத்தியை விட டைட்டாக பிசைக்கணும். சப்பாத்திக்கு கொஞ்சம் லூஸாக இருக்கும். இது வந்து கொஞ்சம் டைட்டாக மாவு பிசையணும். எடுத்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக அந்த தண்ணி சேர்த்து சர்க்கரை தண்ணியை சேர்த்து பிசைஞ்சு எடுத்துக்கலாம். இப்போது இது போல் நல்லா பிசைஞ்சு விட்டுக்குங்க. இது போல் வச்சுக்கணும். பாருங்கள், டைட்டாகவும் இருக்குது, அதே டைமில் சாஃப்டாகவும் இருக்கணும். இது ஒரு 1/2 hour அப்படியே வச்சிடலாங்க மூடி போட்டு. அப்புறமா நம்ம செய்யலாம். இது போல் மீடியம் சைஸில் உருண்டை எடுத்துக்கணும். இதை இப்போ தேய்ச்சிக்கலாம். இது போல் வச்சு இந்த அளவு திக்னஸ் வர வர தேய்ச்சி எடுத்துக்கணும். சப்பாத்தியை விட 2 சப்பாத்தி சேர்த்து திக்னஸ் வந்தால் எப்படி இருக்குமோ அந்த அளவு இருக்கணும் திக்னஸ் வந்து. இந்த கத்தி வச்சு இது போல் ஓரத்தில் கட் பண்ணி எடுத்துக்கிட்டு ஆயில் அப்ளை பண்ணிக்கோங்க. கத்தியில் இந்த ஓரத்தில் வந்து ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு ஓரத்தில் இருக்கிறதுலாம் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. கட் பண்ணி எடுத்துகிட்டு உங்களுக்கு எந்த ஷேப்பில் வேணுமோ அந்த ஷேப்பில் பண்ணுங்கள். எனக்கு ரெக்டாங்கிள் ஷேப்பில் வேணும். உங்களுக்கு டைமண்ட் ஷேப்பில் வந்தாலும் நீங்கள் கட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த அளவு கட் பண்ணி எடுத்துக்கணும். சின்ன சின்ன பீஸாக எடுத்து ஒரு பிளேட்டில் வச்சுக்கலாம்.
எண்ணெய் காஞ்ச உடனே இதில் இந்த பீஸ்லாம் போட்டுக்கலாம். கட் பண்ணி வச்ச டைமண்ட் பீஸு கொஞ்சம் கொஞ்சமாக போட்டுக்குங்க. இது போல் கரண்டியில் போட்டு இது கூட சேர்த்துக்குங்க. ஏன்னா எண்ணெய் வந்து தெறிக்கும். அடுப்பு தீயை குறைவாக வச்சுக்குங்க, மீடியமாக வச்சுக்குங்க. நல்லா இது போல் கலந்து விட்டுக்குங்க. கலந்து விட்டுட்டே இருங்க. அப்போ தான் ஈவனாக வந்து கலர் வரும். நீங்கள் கலர் விடாமல் இருந்தீங்கன்னா ஒரு பக்கம் கலர் வந்து இன்னொரு பக்கம் வெள்ளையாகவே இருக்கும். அதனால் இது போல் கலந்து விட்டுக்கிட்டே இருங்க. இந்த அளவு கலர் வந்த உடனே எடுத்துடலாம். இது கரெக்டான பதம். இது போல் எண்ணெய் இருவட்டோன்னு சொல்லிவிட்டு எண்ணெய் வடியட்டும். வடிஞ்ச உடனே பாத்திரத்தில் வச்சு போட்டுக்கலாம். எவ்வளோ சூப்பராக ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். இதை புட்டு காமிக்கிற பாருங்கள். எவ்வளோ மொறுபொறுப்பாக இருக்குது பாருங்கள். ஈஸியாக நீங்கள் இதை சாப்பிடும் போது சூப்பராக இருக்குங்க. ரொம்ப சாஃப்டாக, ரொம்ப மொறுமொறுப்பாக சூப்பராக இருக்கும். நான் சொன்ன அளவுகளோட நீங்களும் செஞ்சு பாருங்கள். இது குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரை எல்லாருமே சாப்பிட்லாம். இது ஆறின பின்னாடி ஒரு காற்று போகாத ஒரு பாக்ஸில் போட்டு வச்சுக்கிட்டா 2 வாரம் வரை கெடாமல் இருக்குங்க. நம்ம சாப்பிட்லாம். உங்களுக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. பாய்.